தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எண்ணும் எழுத்தும் முதல் பருவ பயிற்சி கால அட்டவணை மற்றும் டிஇஇ எஸ்சிஆர்டி ப்ரொசீடிங் வெளியீடு. எண்ணும் எழுத்தும் பயிற்சி 2024-25 முதல் பருவத்திற்கான மாநில கல்வியாண்டு டயட் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான பயிற்சி கல்வியாளர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் ஆசிரியர்களை பணி விடுவிப்பு தொடக்க கல்வி செய்தல் டிஇஇ எஸ்சிஆர்டி பணி விடுப்பு சார்ந்த அனைத்து செயல்முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. வெளியான முக்கிய தகவல். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை ஜூன் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் காரணமாக விடுமுறையை நீட்டித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் நாட்களில் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளன. 20,332 அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி. தமிழ்நாடு அரசின் செய்தி வெளியீடு. மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியுள்ள 17,221 அரசு பள்ளிகளில் ஜூன் 2வது வாரத்துக்குள் இப்பணி முடிவடைந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் பள்ளி ஆசிரியர்களுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு. 2024-2025 கல்வியாண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 10/6/2024 அன்று காலை 10 மணி அளவில் அந்தந்த மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டும் இணைய வழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு. மாணவர் சேர்க்கையை ஜூன் 3ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய உத்தரவு. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் இடம் கிடைக்கப்பெற்ற மாணவர்களின் பெற்றோர் சேர்க்கையை ஜூன் 3ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் பெற்றோருக்கு OTP எண் அனுப்பப்பட்டு சேர்க்கை குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சேர்க்கைக்கு தேர்வான மாணவர்களின் விவரம் அந்தந்த பள்ளி அறிவிப்பு பலகையிலும் ஒட்டப்பட்டுள்ளது. OTP எண் பெற்ற மாணவர்களின் பெற்றோர் ஜூன் 3ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று பள்ளி முதல்வரிடம் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.